குறைந்தபட்ச ஊதியம் வழங்கக் கோரி ஈரோடு மாவட்ட உள்ளாட்சித்துறை தூய்மை பணியாளர்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்பூர் எம்பி சுப்பராயன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்ட உள்ளாட்சிகளில் சுய உதவிக்குழு கான்ட்ராக்ட், அவுட் சோர்சிங், தினக்கூலி, தொகுப்பூதியம் என பல்வேறு பெயர்களில் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு அரசாணையின்படி குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் ஊதியம் வழங்கக் கோரி ஈரோடு ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. தூய்மை பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் தனியாரிடம் விடக்கூடாது, 480 நாட்கள் பணிபுரிந்த அனைத்து தொழிலாளர்களையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்திற்கு தலைமை வகித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருப்பூர் எம்பி சுப்பராயன் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தினார். துப்புரவு பணி என்பது நிரந்தரமானது, அது தற்காலிகமானது அல்ல. ஒரு நிரந்தர தன்மை கொண்ட ஒரு வேலைக்கு தற்காலிகமான முறையில் தொழிலாளர்களை அமைப்பது நியாயத்திற்கு விரோதமானது, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் விரோதமானது. எனவே எந்த வகையிலும் தனியார் மயப்படுத்தக்கூடாது. சர்க்காரே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஆட்களை எடுத்து சட்டப்படி அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். இந்த போராட்டத்தில் ஈரோடு மாவட்டம் முழுவதிலும் இருந்து உள்ளாட்சிகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.